One-step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. ஜெயிலர் படம் ஓடுனதுக்கு முக்கியமான ரீசனே ப்ரொமோஷன் தான். ரஜினி மேடையில் பேசினது ஒரு வகையான ப்ரொமோஷன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இவங்க பண்ண ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு. ஏன்னா ரஜினியே சொல்லிட்டாரு படம் ஆவரேஜ் தான்ட்டு. மியூசிக் அப்புறமா தான் அது ஒரு ஹைப் ஏறிச்சுன்னு அவரே சொன்னார் தெரியுமா. ஆக்சுவலி எனக்கு நானுமே ஜெயிலர் படத்தோட ஃபேன் கிடையாது. எனக்கு ஜெயிலர் படம் ஒர்க் அவுட் ஆகல, பயங்கர லேகா இருந்தது. எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத படம் ஜெயிலர். பட் ஓகே, அதுக்காக மோசமான படம் இல்லை, ஆவரேஜ் மூவி அவ்வளோதான். அந்த கேரக்டருக்கு என்ன ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குன்னு ஒன்று இருக்குல்ல. எனக்கு அந்த ஜெயிலரில் பிடிச்ச விஷயமே, நான் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னேன்ல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயமே ரஜினிகாந்த் அவர்கள பாடி லாங்குவேஜாகவும் லுக் அண்ட் ஃபீலாகவும் அந்த ஏஜை காமிச்சு அவரை ரொம்ப ஸ்லோவாக தான் மூவிங்கே இருக்கும். யூஸ்வலாக அவர்கிட்ட இருக்க ஸ்பீட் அந்த படத்தில் உங்களுக்கு இருக்காது. இருக்கும் அப்பப்போ இருந்தால் கூட ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்லோ இருக்கும். ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே நம்ம என்னதான் நம்ம அவர்கள் 100 வருடம் வாழ வேண்டும் 200 வருடம் வாழ வேண்டும் பேசிட்டா கூட அதெல்லாம் ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் அவங்க நடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஹீரோவா அவர் ஒரு 5 படம் நடிக்கலாம் அதிகபட்சம் இல்லையா. ஸோ 5-6 படங்கள்லாம் நடிப்பார் அப்படிங்கும்போது அதில் இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிருக்க முடியாது. கமர்ஷியலாக பெரிய படம் பண்ணுவோம், நம்ம கரியர் முடியும் போது பயங்கர மாசான அப்படித்தானே நினைப்பாங்க. இல்ல, அவரோட முகத்தை காட்டாத எல்லா இடமுமே வேற. எங்க அவரை முகத்தை காட்டுறாங்களோ அது மட்டும்தான் அவர். கடைசி கண்ணாடி போடும்போது மட்டும்தான் கடைசியை திரும்புறது வர்ற வாக்கு வர்றதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் அவரு. நீங்க இதுல மட்டும் இல்லைங்க, கூலி ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க, அதுவுமே அப்படித்தான். 1000 கோடி 1000 கோடின்னு பேசிட்டு இருக்கிறோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் போய் ரீச் பண்றதுக்கு இந்த மாதிரி தானே ரஜினி கமல் தான் உதவணும். ஏன்னா இப்போ விஜய் வந்து ஒரு அரசியல் போயிட்டாரு, இவர் தீவிரமா கார் ரேஸ்க்குள்ள போயிட்டாரு. ஆல்ரெடி அஜித் சார் பத்தி நமக்கு தெரியும், அவர் படத்தோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இவங்க 2 பேர் தான் திரும்ப வந்த வேலை செய்யணும் போல இருக்கு. நீங்க பாருங்க, இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 வருஷம், அவர் 60 வருஷம் தாண்டிட்டாரு, இவர் 50 வருஷத்தோட போறாரு. 2 பேருமே 70 கிராஸ்ட். ஓகேவா. நீங்க ஜெயிலர் 2ங்கிறது இன்னும் ஓகே, அதுல என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும், எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலையோ அதை குறைக்கணும். ஆப்வியஸ்லி அவருக்கு தெரியும், விஜய் சாருக்கும் தெரியும், நெல்சனுக்கும் தெரியும் எங்கெல்லாம் லேக் இருந்துச்சு. ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த படத்தில் வரக்கூடாதுங்கிறது தான் நமக்கு. அண்ணா வணக்கம். வணக்கம். ஜெயிலர் 2ஓட அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வெளியே வந்துச்சு. பார்த்த எல்லாருமே வந்து அப்படியே ரஜினி ஃபேன்ஸ் எல்லாம் வெறித்தனமா இருக்காங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கூலிக்கு அப்புறம் பேக் டு பேக் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துட்டே இருக்கு. ஸோ உங்களுக்கு நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க, எப்படி இருந்துச்சு? அது ஆஸ் யூஷுவல் நெல்சனோட ஒரு டெம்ப்ளேட் இருக்குல்ல, அவர் வந்து எப்போவுமே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அனிருத்தோடலாம் சேர்ந்து ஒரு சின்ன ஸ்கிட் மாதிரி பண்ணுவார். அந்த ஸ்டைலில் இருந்தது, நல்லா இருந்தது. ஓகே ஃபைன். நம்ம அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தானே, நம்ம ஒரு படம் அளவுக்குலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. அனௌன்ஸ் பண்ண போகிறோங்கிறத போஸ்ட் போடுறதெல்லாம் தாண்டி இப்போ ஒரு வீடியோ போடுற கல்ச்சர் வந்துருச்சு. ஸோ அது நெல்சன் அவருக்குன்னு ஒரு யூனிக் ஸ்டைல் வச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஸ்டைலில் பண்ணியிருக்கிறாரு. ஃபைன். ஓகே. அண்ட் சன் பிக்சர்ஸ் சொல்லும்போது வந்து ஒரு பேக் டு ஒரு கிங் ஒரு ப்ரொமோஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா. முன்னாடிலாம் வந்து ஒரு ப்ரோமோ விட்டு வந்து சன் பிக்சர்ஸ் வழங்கும் கலாநிதி மாறன் அப்படின்னு சொல்லி நிறைய படங்களுடைய ப்ரொமோஷன் தான் போட்டிருப்பாங்க. மறுபடியும் இப்போ கிக் ஸ்டார்ட் பண்ண மாதிரி இருக்கலாம். ஏன்னா வந்து சூப்பர் சாகா அனௌன்ஸ்மெண்ட் வரப்போகுதுன்னு சொல்லி எல்லாருமே ரெடி பண்ணிட்டாங்க முன்னாடியே படத்தோட ப்ரொமோஷனுக்காக. மறுபடியும் பேக் டு நார்மலா அவங்க ப்ரொமோஷனுக்கு அவங்க இல்லை, ஆல்ரெடி ஜெயிலர்லேயே அவங்க பிரிச்சுட்டாங்களே. ஆமாம், ஜெயிலர் படம் ஓடுனதுக்கு முக்கியமான ரீசனே ப்ரொமோஷன் தான். ரஜினி மேடையில் பேசினது ஒரு வகையான ப்ரொமோஷன், படம் ரிலீஸ்க்கு அப்புறம் இவங்க பண்ண ப்ரொமோஷன் அப்படி இப்படின்னு. ஏன்னா ரஜினியே சொல்லிட்டாரு படம் ஆவரேஜ் தான்ட்டு. மியூசிக் அப்புறமா தான் அது ஒரு ஹைப் ஏறிச்சுன்னு அவரே சொன்னார் தெரியுமா. ஆக்சுவலி நானுமே ஜெயிலர் படத்தோட ஃபேன் கிடையாது. எனக்கு ஜெயிலர் படம் ஒர்க் அவுட் ஆகல, பயங்கர லேகா இருந்தது. எனக்கு சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகாத படம் ஜெயிலர். பட் ஓகே, அதுக்காக மோசமான படம் இல்லை, ஆவரேஜ் மூவி அவ்வளோதான். ஏன் ஃபீல் இல்லை, ரஜினியோட ஃபீல் அதான் வச்சுக்கோங்க. ஆமா ஆமா. ஸோ ஆவரேஜ் மூவி அவ்வளோதான். பட் அது ஒரு மாதிரி மியூசிக்லாம் போட்டு அனிருத்து நான் பார்த்துட்டே இருக்கிறேன், ஆடியன்ஸ் கை தட்டுறேன். என்னடா டே, ஒரு மியூசிக்கு கை தட்டுறீங்க, சீனில் ஒன்றுமே இல்லைடா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு தோணுச்சு. பட் ஃபைன். தேட்டரில் ரஜினி சார் அப்படி தானே, அது பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியல. ரஜினி சாரோட ஃபேன்ஸுக்கு ரஜினி சார் அங்கே வந்து அப்படி சிகரெட் தூக்கி போடுறது, அப்படி நடக்கிறது, ஒரு பஞ்சாயத்து பேசலாம் பொதுமானதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறது கொஞ்சம் வருத்தத்துக்குரிய விஷயம் தான். பட் ஆனாலும் அவங்க அவர் அப்படி தான் பார்க்க விரும்புகிறாங்க. வேட்டையின் மாதிரி நல்ல படம்லாம் எடுத்தா ஓட வைக்க மாட்டேங்கிறாங்களே. புரியுது, அவங்க எது வேணுமோ அதை கொடுத்துட்டா போதும். ஆமாம், அதனால ரஜினி சார் அப்படியே இருக்காரு. தட் மீன்ஸ் ஒரு என்டர்டெயின்மெண்ட் படமே கொடுத்தா போதுமே அப்படின்னு நினைக்கிறாரு. பட் இப்போ கபாலி காலா மாதிரியான படங்களும் கொடுத்துருக்காரு. வேட்டையின் ஆப்வியஸ்லி படமும் நல்லா தான் இருந்துச்சு. பட் இந்த மாதிரி ரிசல்ட் சரியாக வரல அப்படிங்கும்போது அவர் ஓகே நம்ம இந்த டெம்ப்ளேட்டே பண்ணிடுவோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடுக்கு போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஜெயிலர் என்ன பொறுத்தவரை ஒர்க் அவுட் ஆகாத படம் தான். ஆனால் அந்த படத்தில் பெருசாக ஹிட் ஆனது காரணமே அவங்களோட அந்த ஆடியோ லான்ச் வச்சு ரஜினி சார் ஒன்று பேசி, கலாநிதி மாறன் ஒன்று பேசி, சூப்பர் ஸ்டார் மேட்டர்லாம் எடுத்து காக்கா கழுகு கதையெல்லாம் சொல்லி ஆப்வியஸ்லி ஒரு பெரிய ஓப்பனிங் அதனால் கிரியேட் ஆச்சு. அதை மறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே பயங்கரமாக வேலை செஞ்சாங்க.
வேற லெவல்ல வேலை செஞ்சாங்க. இந்த படம் ஹிட் தான். ஏன்னா நிறைய பேசிட்டோம்ல, ஆமா ஆமா நம்ம தான் கழுகு அப்படிங்கறத பேசிட்டோம். ரஜினி பேசிட்டாரு. அப்போ அந்த இடத்த இன்னொருத்தர் தொடவே முடியாதுங்கிற மாதிரி கலாநிதிமாறன் பேசிட்டாரு. இப்போ அதை நிரூபிக்கணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னு ஒன்று, அதாவது எல்லா சக்தியும் இருக்கிறவங்க என்ன வேணா பண்ணுவாங்கல்ல. ஸோ அதுக்காக எல்லாமே பண்ணாங்க. ப்ரொமோஷன் சொல்கிறேன், வேற லெவலில் ப்ரொமோட் பண்ணாங்க, ஹிட் ஆச்சு. ஸோ அது அவங்களுக்கு பழக்கம் தான். நீங்கள் சொன்ன மாதிரி படம் முன்னாடி சோஷியல் மீடியா இல்லாத காலத்திலேயே சன் டிவி ஆடு போட்டு கேட்டு நொறுக்குவாங்க. ஸோ அது அவங்களுக்கு ப்ரொமோஷன் ரொம்ப ஈஸியானது. இன்னொன்று அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரக்சராகவே அவங்க அந்த ஸ்ட்ரக்சர் அப்புறம் என்ன சொல்றது, அந்த அந்த ஒரு பேசிக் செட்டப் எல்லாமே இருக்குல்ல. ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாமே அவங்ககிட்ட எல்லாமே இருக்கும்போது சோஷியல் மீடியா இருக்கு, எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. ஸோ அதனால அவங்களுக்கு ப்ரொமோஷன் ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நல்லாவே பண்ணிடுவாங்க. அண்ட் இப்போ நெல்சன் அவர்களை பத்தி சொல்லணும்னா, ஒரு பூ போல ரஜினிகாந்த் அவர்கள் ஹேண்டில் பண்ணாரே சொல்லலாம். ரொம்ப பெருசா வந்து ஸ்டண்ட்லாம் இல்லை, கை காட்டினா போதும், நடந்து வந்தா போதும், அதிலே நான் மாஸ்க் காமிச்சிடுறேன், கண்ணாடி இப்படி ஃபிளிப் பண்ணா போதும் அப்படின்னும் போது அவர் தெரிஞ்சிச்சானா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க வேணாம், இவர் இப்படி காமிச்சாலே போதும், ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு. அதே ஃபார்முலாவை பார்ட் 2லயும் ஆட் பண்ணுவாரா? இல்ல நம்ம அப்படி புரிஞ்சுக்க கூடாது. அந்த படத்துல கேரக்டர் வயசான கேரக்டர்ல 60+ அவர் ரிட்டையர்டா இருக்கிறாரு. ஓகே, சோ அப்ப அந்த கேரக்டருக்கு என்ன ஒரு பாடி லாங்குவேஜ் இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. எனக்கு அந்த ஜெயிலர்ல பிடிச்ச விஷயமே, நான் ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னேன்ல, பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த விஷயமே ரஜினிகாந்த் அவர்களா பாடி லாங்குவேஜாவும் லுக் அண்ட் ஃபீலாவும் அந்த ஏஜை காமிச்சு அவரை ரொம்ப ஸ்லோவா தான் மூவிங்கே இருக்கும். யூஸ்வலா அவர்கிட்ட இருக்க ஸ்பீட் அந்த படத்துல உங்களுக்கு இருக்காது. இருக்கும் அப்பப்போ இருந்தா கூட ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது அவர்கிட்ட ஒரு அந்த பாடி லாங்குவேஜ் ஸ்லோ இருக்கும். அது அந்த வயதுக்கு உண்டானது இல்ல, அதை அப்படியே மெயின்டைன் பண்ண வச்சிருக்காங்க. ஸோ நான் அப்படிதான் பாக்குறேன். அதனால அவர் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வைக்க கூடாது அப்படின்னு யோசிக்கல. அந்த கேரக்டர் வயசான கேரக்டர். ஸோ நீங்க அதுக்கேற்ற மாதிரி பிஹேவ் பண்ணா போதும், பறந்து சண்டை போடுற வேலை எல்லாம் வேணாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து முடிவு பண்ணி தான் பண்ணிருக்காரு. ஸோ அது ஒரு பிரில்லியன்ஸ் தான் நினைக்கிறேன். அதான் எனக்கு கொஞ்சம் ரசிக்கிற மாதிரி. இந்த ஒரு லினன் ஷர்ட் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி கொஞ்சம் லூஸான பேண்ட் தான் எல்லாம் போட்டு டக்கின் பண்ணிட்டு ரொம்ப டீசெண்டா ஒரு ரிட்டையர்டான போலீஸ் ஆஃபீஸர் எப்படி இருப்பாருன்னு ஒன்று இருக்குல்ல, மெதுவா நடந்து வருவாரு, உட்காந்து பேசுவாரு, பேர பிள்ளையோட இருந்து பாருங்கிற அந்த ஒரு ஜோன்ல அந்த கேரக்டரைசேஷன் சொல்லுவாங்கல்ல, அந்த கதாபாத்திர வடிவமைப்பு அது ரொம்ப அழகா இருந்தது. ஸோ அப்படித்தான் நான் அதை பார்க்குறேன். மற்றபடி நம்ம ஆக்சுவலி ஃபேன்ஸ் நம்ம அப்படி நினைக்கவும் வேணாம். இது கொடுத்தா போதும் அப்படிங்கறத நம்ம நினைக்கிறதே தப்பு தான். ஃபேன்ஸ் என்ன கொடுத்தாலும் பார்க்கறதுக்கு ரெடி தான். எந்த ஜானரோட நீங்க கொடுக்கலாம், அதை இன்ட்ரெஸ்டா கொடுக்கணுங்கிறது தான். ஓகே, புரியுதா? அதுல நீங்க ரொம்ப இப்ப கபாலி வந்து பெரிய ஹிட் தானே, காலாவுமே பெரிய ஹிட் தானே. ஸோ சீரியஸான கான்செப்ட் கூட நீங்க கொடுக்கலாம். அதை ரொம்ப என்கேஜிங்கா தியேட்டர்ல பார்க்கறது இன்ட்ரெஸ்டா இருக்கணும் அப்படிங்கிறது தான். இதுல இருக்க சிக்கல் என்னன்னா, நீங்க ரெகுலரா ஒரு டெம்ப்ளேட்டுக்குள்ள தொடர்ந்து ஒரு வகையறா மாதிரி படங்கள் பண்ணும்போது திடீர்னு வரக்கூடிய சேஞ்சஸை கொஞ்சம் ரிசீவ் பண்ண கஷ்டமா இருக்கும் ஆடியன்ஸ். என்ன இது ஒரு மாதிரி இருக்கேங்கிற அந்த ரிசீவிங் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஏன்னா அவங்க ஒண்ணுக்கு பழகி இருப்பாங்க. அது அவங்க தப்பு இல்லை, நீங்க தான் அப்படி பழக்கிருக்கீங்க. ஓகேவா? ஸோ அப்போ திடீர்னு புதுசா ஒன்று கொடுக்கும்போது, இந்த ஏதோ ஒரு படத்துல சூரி சொல்லுவாரு, வருத்தப்பட வாலிசங்க, பதட்டமாகமா இல்லையா அவனுக்கு, அந்த மாதிரி கொஞ்சம் பதட்டமாக தான் செய்யும். பட் அதுக்காக நிப்பாடிடக்கூடாது. அதை ஒரு பேலன்ஸ் பண்ணணும். ஓகே, ஒரு கமர்ஷியல் படம் பரவாயில்ல, இட்ஸ் ஓகே, வேட்டை நமக்கு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலாம் கூட, இட்ஸ் ஓகே, திரும்ப அந்த மாதிரி படம் பண்ண செட் ஆகுங்கிற ஒரு விஷயம் வருங்கிறது தான் என்னோட கருத்து. அப்படி தான் செட் பண்ணணும் ஆடியன்ஸை. பட் ரஜினி சார், கமல் சார் எல்லாருமே நம்ம என்னதான் நம்ம அவர்கள் 100 வருடம் வாழ வேண்டும், 200 வருடம் வாழ வேண்டும் எல்லாம் பேசிட்டா கூட அதெல்லாம் ப்ராக்டிகலி பாசிபிள் இல்லை. இன்னும் எத்தனை வருஷம் அவங்க நடிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஹீரோவா, இல்லையா? ஸோ அப்போ நம்ம இப்போ நான் சொல்லக்கூடிய இனிமே பேலன்ஸ் பண்றதுக்கு எத்தனை படம் நடிக்க போறாருன்னு ஒன்று இருக்குல்ல. அவர் ஒரு 5 படம் நடிக்கலாம் அதிகபட்சம், இல்லையா? ஸோ 5-6 படங்கள்லாம் நடிப்பார். அப்படிங்கும்போது அதுல இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணிருக்க முடியாது. கமர்ஷியலா பெரிய படம் பண்ணுவோம், நம்ம கரியர் முடியும் போது பயங்கர மாசான அப்படித்தானே நினைப்பாங்க, இல்லையா? கண்டிப்பா அப்படிதான் நினைப்பாங்க. ஸோ அதனால அதையும் நான் புரிஞ்சுக்கிறேன். ஓகேண்ணா. அண்ட் அந்த டீசரோட அனௌன்ஸ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது ரஜினிகாந்த் அவர்களுடைய உருவம் தெரியும் வந்து ஷேடோவில். மேபி அது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பாடி டபுள் மாதிரி ஃபீல் ஆகுது. ஏன்னா அவ்வளோ பிரிஸ்கா பாடி வந்து அவ்வளோ ஜைஜாண்டிக் ஃபிகர் மாதிரிலாம் இருக்காது, கொஞ்சம் ஒரு மாதிரி இதாக தான் தெரியும் நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த கர்டன் கூட காலை வச்சு இழுக்கும் போது கூட அது பாடி டபுள்ன்ற மாதிரி சொல்றாங்க. அது நீங்க பார்த்த வரைக்கும் இப்படி தான் ஃபீல் ஆகுதாண்ணா? இல்ல, அவரோட முகத்தை காட்டாத எல்லா இடமுமே வேற. ஓகே, வேற ஆளு. எங்க அவரை முகத்தை காட்டுறாங்களோ அது மட்டும்தான் அவர். கடைசியா கண்ணாடி போடும்போது மட்டும்தான் கடைசியா திரும்புறது வாக்கு வர்றதெல்லாம் இருக்குல்ல, அதுதான் அவரு. நீங்க இதுல மட்டும் இல்லங்க, கூலி ஒன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுவுமே அப்படிதான். ஆமா, அந்த கை அந்த இதுலயே நமக்கு தெரிஞ்சிடும் அந்த. ஆமா, என்ன அதுல கொஞ்சம் கிளவரா வந்து ஒரு மாதிரி சீட் ஷாட்ஸ்லாம். ஆமா, இதுல வந்து ஒரு ஃபுல் ஷாட்டே பேக்ல வைக்கும்போது நமக்கு தெரியுமே ரஜினி சாரோட பாடி ஸ்ட்ரக்சர் தெரியும்ல. ஸோ இப்படி இந்த கத்தி அருவாளை வச்சுட்டு இப்படி பண்ணும்போது அது ரஜினி சார் இல்லைங்க, நமக்கு பச்சையா தெரியுது. ஒருவேளை நீங்க அதை மட்டும் ரஜினி சார் வச்சு பண்ண வச்சிருந்தோம்னா நமக்கு இந்த விஷயத்தெல்லாம் நோட் பண்ணிருக்க மாட்டோம், தெரிஞ்சிருக்காது. நீங்க அது தெரிஞ்சிட்டதுனாலதான் நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் நோட் பண்றோம். ஆமா, லோகேஷ் அதை தான் ரொம்ப பிரில்லியண்டா பண்ணியிருந்தாரு. எங்கெல்லாம் அவருன்னு ஓரளவுக்கு தெரியுற இடத்துல அவரை வச்சு எடுத்துட்டாரு. இப்படி கையை க்ளோஸ்ல காட்டுறது, இந்த மாதிரி ஒரு வெரி க்ளோஸான விஷயங்களை மட்டும் தான் வேற ஆள் வச்சு எடுத்திருக்காங்க.
ஒரு நாள் தான் கால் ஷீட் கேட்டதா சொல்றாங்க. ஸோ அதுக்குள்ள என்ன எடுக்க முடியுமோ அதானே எடுக்க முடியுங்கிறது ஒன்று இருக்கு. சரி, அவரோட முகம் தெரியாத ஷாட்லாம் வேற ஆள் வச்சு எடுத்துக்கலாம், அவர் முகம் தெரியாத ஷாட்டை மட்டும் அவரை வச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. என்ன கூட ஒரு நாள் கூட எடுத்து அவரை வச்சு எடுத்துருக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா ஏன்னா ஒரு முழு படம் பார்க்கும்பொழுது நமக்கு 1-2 ஷாட் வந்து நம்ம அதை பெருசா கண்டுக்க மாட்டோம். மொத்தமாவே அது இவ்வளவுதான். அந்த 4 நிமிஷம். ஆமா, அதுல வந்து ஒரு பாடி டபுள் அப்படிங்கும் போது இல்ல வேற ஆளை வச்சு பண்ணும்போது நமக்கு அது கொஞ்சம் தெரியும்ல, ஈஸியா தெரிஞ்சிடும். பண்ணிருக்கலாம், ஓகே ஃபைன். அது அவர் வேற ஷூட்ல பிஸியா இருந்திருக்கலாம், டைம் கிடைக்காம இருந்திருக்கலாம், அந்த பிராக்டிகல் சிக்கல்லாம் இருக்குல்ல. அனௌன்ஸ் பண்ணிட்டு பொங்கல் டைம்ல கொடுத்தாகணுங்கிற விஷயம். எனக்கு ஒரு நாள் தான் ஆஃப் டே தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண முடியும், சரி வேற ஆளை வச்சு எடுத்துடலாம், அப்புறம் வந்து பாத்துக்கலாங்கிற மாதிரி கூட எடுத்திருக்கலாம். இந்த சிக்கல்லாம் நமக்கு தெரியாது. நம்ம வெளியே ஏன் எடுத்திருக்கலாமே, செய்திருக்கலாமே, ஏன் அப்படி செய்திருக்க கூடாதுன்னு நம்ம பேசிட்டு இருப்போம். பிராக்டிக்கலா நடைமுறை சிக்கல் ஒண்ணு இருக்கு, அது உங்களுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. ஏன் இதை பேசாம விட்டாங்க இந்த வீடியோல அப்படின்னா மறந்துருப்பேன், போற போக்குல மறந்துருப்பேன், ஒரு ஃப்ளோல இப்படி எல்லாம் இருக்குல்ல. சோ அது நடைமுறையில வர்றது இல்லது. நம்ம வந்து பேசியிருப்போம், எடிட்டர் என்ன இந்த லேகா இருக்குன்னு நம்ம சொல்லாம கொள்ளாம தூக்கிருப்பான். நம்ம காலில் நினைச்சுப்போம், என்ன எந்த போர்ஷன் தூக்கிட்டேன், நல்ல போர்ஷன் ஆச்சுங்கிறது. இந்த பிராக்டிக்கல் சிக்கல் ஒன்று இருக்குல்ல. சோ அது நமக்கே இருக்கும் பொழுது நீங்க ஒரு மூவில இருக்கும்போது ஒரு பெரிய ஸ்டாரை வச்சு பண்ணும்போது எவ்வளவு இருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதனால அதை நம்ம ஒரு குற்றமா பார்க்க வேணாம். இருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் வேற எடுக்காம இருப்பாங்களா, ஸோ டைம் கிடைச்சிருக்காது, அதனால எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் ப்ரொமோஷனுக்கே வந்து அது ஒரு ப்ரொமோஷன் அனௌன்ஸ்மெண்ட் டீசர் தானா, இதுக்கு இவ்வளோ பிரம்மாண்டமா இருக்கே அப்படின்ற மாதிரி எல்லா தியேட்டர்ஸ்லயுமே வந்து 6 மணிக்கு ஸ்க்ரீனிங் இருக்கு, டிக்கெட் வாங்கி போய் பாருங்க, 4 நிமிஷம் யூடியூப்லேயே வருமே. ஏன்னா அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ஆரா, அந்த ஒரு கிரேஸ் ஆஃப் ரஜினி சார் அப்படின்னு ஒரு கிரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்ல அதுதான் சொன்னேன், அதுதான் அவங்களோட ப்ரொமோஷன் ஸ்டைல். சன் டிவியோட, சன் பிக்சர்ஸோட ப்ரொமோஷன் ஸ்டைல் அதுதான். இப்ப நார்மலாவே இந்த டைம்ல அனௌன்ஸ்மெண்ட் டீசர் வந்து யூடியூப்ல ரிலீஸ் பண்ணி அதையும் தாண்டி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. பொங்கலுக்கு எல்லாருமே தியேட்டர்ல இருப்பாங்க, ஏதாவது ஒரு படத்துல எல்லாரும் படத்துல இருப்பாங்க. அப்படிங்கும் போது தியேட்டர்ல பாக்குறது அந்த விஷுவல் நம்ம இதெல்லாம் பாக்குறோம், தியேட்டர்ல பார்க்க அந்த விஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்போ அவங்களுக்கும் என்கேஜ் பண்ணலாம், இன்னும் அது ஒண்ணு. ஸோ அந்த ஆடியன்ஸ்க்கு ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். இன்னொன்னு வந்து நீங்க இந்த அனௌன்ஸ்மெண்டே தியேட்டர் ரிலீஸ் பண்றாங்களா அனௌன்ஸ்மெண்ட் டீசர் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு, ஒன்னு கிரியேட் ஆகுதுல்ல. ஸோ எல்லாமே ப்ரொமோஷன் ஸ்டைல் தான், தப்பே கிடையாது. நீங்க ஒரு ப்ராடக்ட்டை சேல் பண்றீங்க, சாரி கிரியேட் பண்றீங்க, அப்ப ப்ராடக்ட்டை விற்கணும் அப்படின்னா சும்மா ப்ராடக்ட் கிடையாது, ஆரம்பத்துல இருந்தே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாமா, நீங்க சும்மா 5 ரூபாய் 10 ரூபாய் ப்ராடக்ட் கிடையாது. 5 ரூபாய் 10 ரூபாய் ப்ராடக்டா இருந்தாலும் அந்த ப்ராடக்ட்டை பண்றவங்களுக்கு அது வேல்யூ தான். ஸோ நீங்கள் எந்த ப்ராடக்ட்டை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு பெரிய ப்ராடக்ட்டு எப்படியும் ஒரு 350 கோடி 400 கோடி செலவு பண்ணக்கூடிய பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணணும்ல. நிறைய பேர் இப்போ ப்ரொமோஷனை வந்து தப்பு, ஓவராக ப்ரொமோட் பண்ணுறீங்க அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. நான் அதை ஒத்துக்கவே மாட்டேன், ஆல்ரெடி பேசியிருக்கேன். ப்ரொமோஷன் அவங்க ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறாங்க, எதுக்கு டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம், பார்க்கறதுக்கு, அவங்க டீச் பண்ணுறது, அது எல்லாத்தையும் விடுங்க. எல்லாருமே இப்போ நம்மளை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு தானே இருக்கோம். இன்ஸ்டாகிராமில் எதுக்கு ஸ்டோரி போடுறோம், எதுக்கு ஃபோட்டோஸ் போடுறோம், எதுக்கு ரீல்ஸ் போடுறோங்கிறது. ஸோ கல்ச்சராகவே நீங்கள் உங்களை நம்மளை பிராண்டிங் பண்ணக்கூடிய, ப்ரொமோட் பண்ணக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் இல்லையா. ஸோ நம்ம லைஃப் ஸ்டைலில் ரெகுலராக பண்ணக்கூடிய விஷயங்களே வீடியோ எடுத்து ஃபோட்டோ எடுத்து ப்ரொமோட் பண்ணுறோம், நம்மளை பிராண்ட் பண்ணுறோம். அப்படிங்கும்போது ஒரு 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 விஷயத்தை ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறவங்க அவங்கள எப்படி பிராண்ட் பண்ணாமல் ப்ரொமோட் பண்ணாமல் விடுவாங்க. ஸோ அதெல்லாம் தப்பே கிடையாது, அவங்க ப்ரொமோட் எவ்வளோ வேணால் பண்ணட்டும். நம்ம ப்ராப்பராக ஒரு மூடில் பார்க்கணும் விருப்பம் இருக்கா, ஓகே இந்த படத்தை போய் பார்ப்போம், ரஜினி சார் படம், நெல்சன், ஜெயிலர் 2 என்ன மூடில் இருக்குங்கிற ஒரு ஒரு ஐடியாவோட போயிடுங்க. அதையும் தாண்டி சர்ப்ரைஸாக இருக்குது, நல்லா இருக்குன்னா கொண்டாடுங்க, அவ்வளோதான் இல்லையா. ஸோ அப்படி தான் நான் பார்க்குறேன் தாண்டி. இல்லை ஓவராக ப்ரொமோட் பண்ணுறாங்க, நான் போக மாட்டேன்னா போகாத, அவ்வளோ கடுப்பாகுதுன்னா போகாத, உட்காந்துரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பட் ப்ரொமோட் பண்ணாதீங்கன்னு நம்ம சொல்ல முடியாது, அது அவங்களோட ப்ராடக்ட், அவங்க பண்ணி தான் தீரணும். அது ஓகே. அண்ட் நெல்சன் அவர்களோட டெம்ப்ளேட் நம்ம யூஸ்வலாக தெரிஞ்சுக்கலாம், டார்க் ஹியூமர், பிளட் ஷெட்ஸ், அதுக்கப்புறம் யூஸ்வல் அந்த டெம்ப்ளேட்டோட போயிட்டு இருக்கு. தொடர்ந்து அவருடைய படங்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கு. ஸோ அப்போ இது ஒரு கடத்துக்கு போகும்போது போர் அடிச்சுற மாதிரி இருக்குமா, தெரியும் டார்க் ஹியூமர் போட போற, அதே மாதிரி வெட்ட போறீங்க, அப்புறம் அந்த சிலை கடத்தல் பண்ற, இந்த கடத்தல் அவங்க போய் நிறுத்த போறீங்க, இந்த லைனை வச்சு பார்க்கும்போது சாட்டிஸ்ஃபை ஆக மாட்டோம் ஆடியன்ஸ் உள்ள போகும்போது, ரெடி ஆயிட்டாங்க, ப்ரிப்பேர் ஆகிட்டு உள்ள போகும்போது. இல்லை அப்படி நம்ம சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் களம், ஒவ்வொரு டைரக்டர்ஸுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது, ஓகேவா. அவங்க சில டெம்ப்ளேட்ஸ்க்குள்ள படம் எடுப்பாங்க, அதில் எவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இல்லையா. இப்போ ஒரே சீனை திருப்பி வைக்க போகிறது இல்லையே. ஆமாம், கண்டிப்பாக இல்லையா. டாக்டரில் எடுத்த சீனை கொண்டு நீங்கள் ஜெயிலில் வச்சிங்கன்னா தான் என்ன அதே சீனை வச்சுருக்காங்கன்னு வேணும். அந்த ஸ்டைல் இருக்கிறதுல பிரச்சனை கிடையாது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்குல்ல. எவ்வளோ பெரிய பெரிய லெஜெண்டரி டைரக்டர்ஸ்க்குமே அவங்களுக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது. கார்த்தி சுப்ராஜ் படம்னா ஒரு ஸ்டைல் இருக்குது இல்லையா, கௌதமரன் படம்னா ஒரு ஸ்டைல் இருக்கு இல்லையா, ஒரு ஸ்டைல் இருக்கு, மேக்கிங்கா இருக்கட்டும், அந்த காட்சி அமைப்புகளா இருக்கட்டும், ஒண்ணு இருக்கும்ல. அதுல தப்பே கிடையாது. கதை வேறையா இருக்கணும், களம் வேறையா இருக்கணும், சீன்ஸ் புதுசா இருக்கணும், என்கேஜிங்கான ஸ்கிரீன் பிளே இருக்கணுங்கிறது தான். ஸோ அதுதான் முக்கியம். மற்றபடி அந்த பேட்டர்ன்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அது ஒரு இஷ்யூவா பார்க்க வேண்டாம், அது எல்லாருக்குமே இருக்கு. எவ்வளவு பெரிய டைரக்டர் பேர் வேணா சொல்லுங்க, அவங்க ஒரு பேட்டர்ன்ல படம் எடுப்பாங்க. இப்போ நீங்க மணிரத்னம் சார் வேற ஜானல்ல படம் எடுத்தா கூட அவரோட லவ் ஏரியா படத்துக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா. நீங்க பாத்தீங்கன்னா மௌனராகம், அலைப்பாயுதே, ஓகே கண்மணி,
நீங்கள் அந்த ஏரியா படத்துக்கு எல்லாமே நீங்கள் மௌனராகம் படம் அன்னைக்கு தேதியில் வந்து ரொம்ப ஒரு டிஃப்ரெண்டான படம் தான். ஒருத்தர் முன்னாடி ஒரு லவ் இருக்குது, அது கல்யாணத்தை விருப்பம் இல்லாமல் இருக்க ஒரு பொண்ணு, ஏன்னா ஒரு காதல் இருக்குது, கணவரோட சேர்ந்து ஒரே நாளில் ஒரே மாதம் டிவோர்ஸ் கேட்கக்கூடிய ஒரு பொண்ணு யோசிச்சு பாருங்க. அன்னைக்கு 80s பெரிய புரட்சி இல்லையா? அது மாதிரி தான் நீங்கள் அலைப்பாயுது. கல்யாணம் ஆகாமலே வீட்டுக்கு தெரியாமலே லிவிங் டுகெதர்ல இருப்பாங்க, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிட்டு. ஓகே கண்மணி சொல்லவே வேணாம் லிவிங் டுகெதர் இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு யூனிக்கான விஷயத்த, ஒரு புதுசான ஒரு விஷயத்த ஒரு டெம்ப்ளேட்ல அவர் ஒன்று பண்ணுவார். இப்போ நீங்கள் நாயகன் தளபதினு அது ஒரு டெம்ப்ளேட் பண்ணுவார், ரோஜா பம்பாயின்னு ஒரு டெம்ப்ளேட் பண்ணுவார். வேற வேற ஜானர் இருந்தால் கூட ஒரு ஸ்டைல் ஆஃப் மூவின்னு ஒன்று இருக்கும். இது இந்த ஸ்டைல் மூவி, அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும். லவ் ஸ்டோரினா ஒரு பேட்டர்ன் இருக்கும். இது எல்லாருமே பண்ணுவாங்க. ஸோ அது ஒரு இஷ்யூ கிடையாது. ஓகே, அது மாதிரி தான் நெல்சன் அவர்களும் ஒரு டெம்ப்ளேட். ஆமாம், அது ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ லோகேஷ்க்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்க தானே செய்யுது இல்லையா? இன்னைக்கு இருக்க ரீசெண்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் இப்போ சங்கருக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்க தானே செய்யுது. பாலா கோட்டை இன்னும் பாருங்க அதே மாதிரி தான் வந்து வணங்கான் படம் எடுத்திருக்கிறாரு. அது டெம்ப்ளேட்டை மாற்றவே இல்லை. அவருக்கான அதே டெம்ப்ளேட், அதே ஸ்டோரி லைன் தான். களம் மட்டும் வேற, ஊர் மட்டும் எங்க ஊருக்கு வந்துட்டாரு, அவ்வளோதான் இல்லையா? ஸோ அந்த மாதிரி தான் அது இருக்கு. எவ்வளோ இன்ட்ரெஸ்டாக எடுத்தா பார்க்க போகிறோம் இல்லைன்னு இருக்கு. ஓகே. அண்ட் ஜெயிலர் 1ல பார்க்கும்போது ரஜினிகாந்த், பியூர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படமாக தான் இருந்துச்சு. அப்பப்போ வந்து சிவராஜ்குமார் அப்புறம் மோகன்லால் அவர்களுடைய கொஞ்சம் பிரசன்ஸ் கேமியோ பண்ணதுனால அவர் ரஜினிகாந்த் படமாக நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆனால் 2 வரும்போது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றது, நான் வெளில ரொம்ப வைட்ரா ஸ்ப்ரெட் ஆகும்போது வேற பெரிய பெரிய ஸ்டார்ஸ் உள்ள வரும்போது ஒரு மல்டி ஸ்டாரர் ஃபிலிமா கன்வெர்ட் ஆக வாய்ப்பு இருக்குமா? வாய்ப்பு இருக்கு. அட்லீஸ்ட் எக்ஸ்டெண்டட் கேமியோவாது மாறிடும். அதுல அவங்க கேமியோ மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தையும் அவங்க வரதுக்கு சான்சஸ் இருக்குல்ல. ஆமா, ஆல்ரெடி அவங்க வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுனால திரும்பவும் அவங்கள கொண்டு வருவாங்க. ஸோ அந்த கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ண எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. அது நல்லா பியூட்டிஃபுல்லா தான் இருக்கும். ஏன்னா இந்த படத்துல நம்ம ரொம்ப ரசிச்சது புனித் ராஜ்குமாரையும் சிவராஜ்குமாரையும் நம்ம மோகன்லால் சாரையும் ரொம்ப ரசிச்சோம் இல்லையா? ஸோ அப்போ அந்த கேரக்டர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்கஷன் கண்டிப்பா இருந்திருக்கும். நெல்சனோட ஐடியால அது இருக்கும். பட் ரஜினி சார் அதை எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து. பட் கம்ஃபர்ட்டா இருப்பாரு தான் நினைக்கிறேன். ஏன்னா லோகேஷ் படம் பண்ணிட்டு இருக்காருல்ல, அங்க ஒன்று பழகி இருப்பாரு. ஏகப்பட்ட ஸ்டார் உள்ள இருப்பாங்க இல்லையா? அந்த ஒரு டெம்ப்ளேட்டு பழகி இருப்பாரு. ஸோ இன்னொன்று இப்போ அதிகமாக எல்லாருமே வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் மூவி நிறைய ஆர்டிஸ்டோட பெரிய ஸ்டார்ஸோட படம் பண்ணுறது, பக்கத்து ஸ்டேட் சூப்பர் ஸ்டார்லாம் சேர்ந்து நடிக்கிறதுங்கிற மாதிரி ஒரு கல்ச்சராக கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ அது படத்துக்கு ப்ளஸ் தான், எந்த வகையிலும் அது படத்துக்கு மைனஸ் கிடையாது இல்லையா? அது ஒரு ஓவரால் பெரிய கலெக்ஷன்ஸ்க்கு ஓப்பனிங் உதவ தான் செய்யுது. இப்போ மோகன்லால் நடிக்கிறாருன்னா கேரளாவில் ஆபியஸ்லி ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், கன்னடத்தில் இவர் இருக்காருன்னா ஒரு ஓப்பனிங் இருக்கும். இதையும் தாண்டி எந்த ஆர்டிஸ்ட்டை புதுசாக உள்ள கொண்டு வர போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸ். ஆபியஸ்லி இப்போ வில்லன் கேரக்டருக்கு, நெகட்டிவ் கேரக்டருக்கு ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் போடுவாங்க இல்லை, சும்மா ஒரு ஆர்டிஸ்ட்டை போட முடியாது. ஸோ கண்டிப்பாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் போடுவாங்க. அங்கே விநாயகன் கேரக்டர் ரொம்ப பேசப்பட்டுச்சு. அப்போ அதே மாதிரி ஒரு கேரக்டரை அந்த கேரக்டரையும் கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. இல்லை அவர் போட்டாங்கன்னா சொல்கிறேன், ப்ரீக்வலா கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. சும்மா சொல்கிறேன், அது வராமல் கூட இருக்கலாம். ஒரு அல்லது அதே மாதிரி ஒரு வில்லன் கேரக்டர் அப்படின்னா யாரை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டை கொண்டு வரதுக்கு சான்ஸ் இருக்கு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வேணும் இல்லையா? ஸோ அது யாரு அப்படிங்கிறதுலையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இருப்பாங்க கண்டிப்பாக நல்ல ஆர்டிஸ்ட் அடுத்த கட்டத்துல வரும். ஓகே. ஸோ இப்போ பொதுவாக இந்த சீக்வல்னாலே நம்மளுக்கு தெரியும். இப்போ ஒரு படம் எடுத்து அடுத்த பாட்டுனாலே எல்லாருமே கொஞ்சம் யோசிப்பாங்க, எதுக்கு நம்ம இந்த பாட்டு போனோம், மறுபடியும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் பண்ணனா இல்லை ஒன்னையோட நிறுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம பக்கம் திரும்பிடுவாங்க. அப்படிங்கும்போது ரஜினிகாந்த் அவரோட கரியரில் எந்திரனுக்கு அப்புறம் 2.0 அதுக்கப்புறம் இப்போ இந்த படம் வருது. அவர் யோசிச்சிருப்பாரு, ஏன்னா நிறைய பாஷாவே வந்து நீங்க வந்து 2 எடுக்கும்போது இல்லை ஒரு வாட்டி அதை எடுத்தது தான், அதுக்கப்புறம் தொட வேணாம் அப்படின்னும் போது இப்போ அவர் இந்த கால் எடுக்கிறதுக்கான காரணம் என்னமா இருக்கும்? இப்போ அந்த முன்னாடி மாதிரி கிடையாது. இப்போ வந்து பார்ட் 2 கல்ச்சர் கிரியேட் ஆயிருக்கு, அது ஹிட்டும் ஆயிருக்கு. இப்போ கேஜிஎஃபா இருக்கலாம், புஷ்பாவா இருக்கலாம், கமர்ஷியலி நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது ரெண்டாவது. செகண்டரி. கமர்ஷியலா அந்த படங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கு இல்லையா? ஸோ அப்போ ஆல்ரெடி ஹிட்டான ஒரு படத்தோட பார்ட் 2 எடுத்து அதை பெருசாக வியாபாரம் பண்ணவும் முடியும். நார்மலாக புதுசாக ஒரு படம் அனௌன்ஸ் பண்ணி பண்ணுறதை விட ஆல்ரெடி ஜெயிலர் ஹிட் கமர்ஷியலி 650 கோடி ஏதோ சொல்கிறாங்க. அப்போ அதோட பார்ட் 2 அப்படின்னா அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்துடுது. அதே டீம் அதுக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் வரும், ஒரு பெரிய வியாபாரம் நடக்கும். ஸோ படம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த கலெக்ஷன் இன்னும் தாண்டும். 1000 கோடின்னு பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதெல்லாம் போய் ரீச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தானே ரஜினி கமல் தான் உதவணும். ஏன்னா இப்போ விஜய் வந்து ஒரு பக்கம் அரசியல் போயிட்டாரு, இவர் தீவிரமாக கார் ரேஸ்க்குள்ளே போயிட்டாரு. ஆல்ரெடி அஜித் சார் பற்றி நமக்கு தெரியும், அவரோட படத்தோட ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ இவங்க 2 பேர் தான் திரும்ப வந்த வேலையை செய்யணும் போல இருக்கு. நீங்கள் பாருங்கள், இண்டஸ்ட்ரிக்கு வந்து 50 வருஷம், அவர் 60 வருஷம் தாண்டிட்டார், இவர் 50 வருஷத்தோட போகிறாரு. 2 பேருமே 70 கிராஸ்ட், ஓகேவா? 70+ இருக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க தான் நம்பர் 1னா நீங்கள் யோசிச்சு பாருங்க. அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? எங்கள் தமிழ்நாட்டிலையும் கேரளாவிலேருந்து அதை நிகழ்துன்னு நினைக்கிறேன். அங்கே மம்முட்டி சார் இருக்காரு, இன்னும் மோகன்லால் சார். ஸோ அது மாதிரி இங்கே 2 பேர் தான் இருக்காங்க. கலெக்ஷனாக பாருங்க, அவங்க தான் டாப்ல இருக்காங்க, அவங்க தான் இண்டஸ்ட்ரி ஹிட்டு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத அதை யோசிக்கிறதுக்கு உண்மையாகவே அது ஒரு பெரிய சின்சியர் தான். தொழில் மேலே இருக்கக்கூடிய பக்தியும் ஆடியன்ஸ் அவங்க மேலே வச்சிருக்க அன்பும் சேர்த்து தான்.
ஆடியன்ஸே அவங்க மேலே அன்பு வச்சிருக்காங்கன்னா அவங்களோட கன்சிஸ்டன்சி, அவங்களோட டெடிகேஷன், அவங்க தொழில் மேலே காட்டக்கூடிய சின்சியரிட்டினால இந்த அன்பு வருது இல்லையா? இல்லாமல் எப்படி வரும்? இதனால என்ன படவே நடிக்க மாட்டேங்கிறாங்கன்னா எப்படி அன்பு வரும் இல்லை? ஸோ அதைத்தான் நம்ம இன்னும் ஆச்சரியப்பட நினைக்கிறேன். அந்த வகையில் எனக்கு எப்போவுமே ரஜினி சார் கிட்ட நான் பெருசாக இன்ஸ்பயர் ஆகிற விஷயமே அதுதான். இன்னைக்கு அவர் தாங்க நம்பர் ஒன். தட் மீன்ஸ் அந்த இமேஜை சொல்கிறேன். புரியுதா? இப்போ விஜய் சார் அவரோட கலெக்ஷன் பீட் பண்ணிட்டாரு. விஜய் சார் அது வேற பக்கம். கலெக்ஷனில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறது அது வேற டிஸ்கஷன். நான் இமேஜாவே சொல்கிறேன். அந்த ரஜினி சார்னா இன்னும் அவர் ரஜினி சார் தானே. கமல் சார்னா இன்னும் அவர் கமல் சார் தானே. அந்த இமேஜை யாரும் பிரேக் பண்ண முடியாது. பிரேக் பண்ண முடியலன்னு ஒன்று இருக்கு. அது என்னையுமே பிரேக் பண்ண முடியாது. அதான் முன்னாடி நான் ஜெயிலர் டைம்ல பேசியிருந்தேன். மற்ற அவங்க ஃபேன்ஸ்லாம் கோச்சிக்கிட்டாங்க. அந்த இமேஜை காலி பண்ணவே முடியாது. அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்னு விஜய் சார் போட்டா கூட அந்த ரஜினி சாரோட இமேஜ் காலி ஆயிடுமா என்ன? அதனால சூப்பர் ஸ்டார் பட்டத்தை பறிக்க 100 பேர்லாம் பாட்டெல்லாம் பாட வேணாம், காக்கா கழுக்கு கத்தெல்லாம் சொல்ல வேணாம் எதுக்கு அப்படிங்கிறத பேசிட்டு இருந்தேன். பட் அதுதான் ஆச்சரியமான விஷயம். அது இன்னும் அவங்க தான் அந்த பொசிஷன்ல இருக்கிறாங்க. அவங்களோட பொசிஷனை தக்க வச்சுட்டே இருக்கிறாங்க. நீங்க இப்போ அடுத்த கட்டமாக வரக்கூடிய விஜய், அஜித்தோ இவங்களெல்லாம் கிராஸ் பண்ணி போகலாம், கலெக்ஷனா போகலாம், ஓகேவா? ஆனாலும் அவங்களுக்கான பொசிஷன் இருக்குல்ல, அந்த பொசிஷன் அப்படியே தான் இருக்கும். அதை அப்படியே தக்க வச்சுக்கிறாங்க. நிரந்தரமான பிளேஸ் அது. ஆமா, அது ஆச்சரியம் இல்லை. 70 வயசுலயும் அதை பண்றாங்க அப்படிங்கிறது ஆச்சரியம் இல்லை. இப்பவும் பாருங்க, நீங்களே சொல்றீங்க ஜெயிலர் 2 அனௌன்ஸ்மெண்ட் வந்து அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுது அப்படின்னா, அது ஒருத்தரால் நிகழ்த்த முடியுது இல்லை. அந்த பக்கம் தக் லைஃப் அவர் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்ல. இப்போ நீங்க இந்த வருஷத்தோட பெரிய எக்ஸ்பெக்டேஷன் மூவி 2 என்னன்னு கேட்டீங்கன்னா தக் லைஃபும் கூலியும் தான். அப்ப அடுத்த வருஷம் எக்ஸ்பெக்டேஷன் மூவியா இப்பவே வந்துருச்சு ஜெயிலர் 2 வந்துச்சு. அப்ப பாருங்க, இந்த வருஷத்துல அதிக எக்ஸ்பெக்டேஷன்ல அவங்களும் இருக்கிறாங்க. அப்போ ரஜினி சார், கமல் சார், விஜய் சார், அஜித் சார் இருக்கிறாங்க. விஜய் சார், அஜித் சார் இருக்கிற பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு ரொம்ப வருஷம் அப்புறம் வந்தவங்க இல்லையா? அவங்க இன்னும் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க யோசிச்சு பாருங்க. அது யோசிக்கிறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஆக்சுவலி. அவங்க நிகழ்த்துறதே பெரிய விஷயமா இருக்கு. ஆமா, அதுதான். இன்னும் அவங்க தான் அந்த வியாபாரத்தை நிகழ்த்த முடியும். 1000 கோடி எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ ரஜினியோ கமலோ தான் அதை நிகழ்த்த போறாங்க அப்படின்ற ஒண்ணு இருக்குல்ல. அதை யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்களும் அவங்க ஃபேன்ஸும் எப்போ வேணா காலரை தூக்கி விட்டு நடக்கலாம்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய ஃபேன்ஸுமே ரொம்ப கிரேஸாக போடுறது வந்துட்டு இந்த ஏஜில் எப்படி மனுஷன் வந்து இப்படி ஸ்டீல் பண்ணிட்டு போறாரு, அந்த ஸ்டைலாக இருக்கட்டும், மாசாக இருக்கட்டும், ஒரு எப்படி சொல்றது, ரொம்ப வயசானவங்க மாதிரி கூட காமிச்சிக்கல. நான் இன்னும் எங்கே தான் இருக்கேன், எளிமையாக தான் இருக்கேன், ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நீங்கள் கொண்டாடுவீங்க, கை தட்டுவீங்க, கத்துவீங்க அப்படின்ற மாதிரி அந்த மொமெண்ட் கிரியேட் பண்ணுறது இவ்வளோ வருஷம் உழைப்பு போட்டிருப்பாருன்னா அவர் நீங்கள் பார்த்த வரைக்கும் இந்த மனுஷனுக்கு ஓய்வே இல்லாமல் எப்படி போயிட்டே இருக்காருன்னு யோசிச்சிருக்கீங்களா ஏதாச்சும்? அது இல்லை, அது கண்டிப்பாக அது உண்மைதான். நீங்கள் பாருங்கள், இத்தனை வருஷத்தில் அவர் ஒரு பாபா படத்துக்கு அப்புறம் தான் அவர் கொஞ்சம் பிரேக் எடுக்க ஆரம்பிச்சார். ஆக்சுவலி அதே அவர் பண்ணியிருக்க கூடாது. ஏன்னா கண்டினியூஸாக ஹிட்டு கொடுத்ததுனால பாபாவோட தோல்வி அவர் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிச்சு. அவர் எதிர்பார்க்கல. ஸோ அதனால ஒரு ஒரு 3 வருஷம் கேப் ஆகிடுச்சு சந்திரமுகி ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒவ்வொரு படத்துக்கும் நடுவில் 2 வருஷத்துக்கு ஒரு படம் இல்லை வருஷத்துக்கு ஒரு படங்கிறதே வந்து அப்போ தான் ஒரு நடுவில் ஒரு 10 வருஷம் அவர் கொஞ்சம் படங்களை ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருந்தார். அந்த ஏரியா இல்லாமல் இப்போ செலவாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அந்த 10 வருஷத்துக்கு முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி நீங்கள் அவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு படம் இல்லாத படம் செய்யாத நாட்களே கிடையாது. அவர் படம் நடிச்சுட்டே தான் இருக்கிறார் இல்லையா? அப்போ ஒன்று நீங்கள் நம்ம 1000 சொல்லலாம். நீங்கள் காசு கொடுக்குறீங்க, 200 கோடி கொடுக்குறீங்க, 250 கோடி கொடுக்க நடிப்பாங்கன்னா நம்ம தான் சம்பளம் கொடுக்குறோம். சம்பளம் வாங்குற எல்லாரும் ஒழுங்காக வந்து வேலை செய்கிறானா இல்லையா? ஸோ அதான் எவ்வளோ பேர் வந்து நல்ல ஆக்டர் பெரிய பொசிஷனில் வச்சுருக்கிறோம், ஆனால் ஷூட்டிங் ஸ்கூல் ஒழுங்காக போகாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்காங்க அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்து படம் நடிக்காமல் போகிறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாமே அதே இண்டஸ்ட்ரியில் தானே இருக்குது. டைமுக்கு ஷூட் போகாதவங்க இருக்கிறாங்க, ஷூட்டில் பாதியிலே கிளம்புறவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ ஆக்டர்ஸோட பிரச்சனைகள் நம்ம கேள்விப்படுறோம். எல்லாம் அந்த இண்டஸ்ட்ரியில் தானே இருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியில் தானே இவரும் இருக்கிறாரு. இவருக்கு அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் ஏதாவது கேள்விப்பட்டிருக்கோமா? பங்க்சுவலாக இருக்க மாட்டார், லேட்டாக வராரு, அவர் படம் இல்லையா? அந்த மாதிரி எந்த இஷ்யூமே இல்லை அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அதுதான் பேசிக்கான விஷயம். நீங்கள் அதுதான் பேசிப்பீங்க. விஜய் சாரை பற்றி பேசும்போது கருப்பழனி இப்போ ஒரு மேடையில் ஒரு வாட்டி பேசியிருந்தார். விஜய் சாரோட 2 படமும் ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்காரு. 2 படமும் 3 படமும் சொன்னார். சம்திங் டே 160 டேஸா 260 டேஸான்னு தெரில. ஒரு 260 டேஸ்னு வச்சுக்கோங்களேன். 260 டேஸ் நான் அவரோட படத்தில் நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். இந்த 260 டேஸில் ஒரு நாள் கூட விஜய் லேட்டாக வந்தது கிடையாது. ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட லேட்டாக வந்தது கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அது 160 டேஸாக கூட இருக்கட்டுமே, மிஸ் பண்ணது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ முதல்ல டைமு வாங்கடா, அப்புறம் நடிக்கலாம்னு ஒன்று இருக்குல்ல, அது சொல்றாரு அவரே. நீ வந்தாதானே நடிக்க முடியும், நீங்க வரவில்லைன்னா எப்படி நடிக்க முடியும்? நீ நல்லா நடிக்கிற மோசம் நடிக்கிற ரெண்டாவது, ஃபர்ஸ்ட் நீ வரணும் இல்லை. அது ரொம்ப முக்கியம். அது ரஜினி சார்ட்ட இருக்குங்கிறது தான். ரொம்ப டெடிக்கேட்டிவா இருக்கிறாங்க, ப்ராப்பரா கதை கேட்கறாங்க, எல்லாம் ஓகே ஆயிடுச்சுன்னா பெருசா டைரக்டர் கிட்ட தலையிடுறது கிடையாது. இப்பவும் டைரக்டரோட ஹீரோவா இருக்கிறாரு, சின்சியரா இருக்காரு, சொன்ன டைம்ல நடிச்சு படத்தை முடிச்சு கொடுக்குறாருலாம் ஒண்ணு இருக்குல்ல.
அப்போ அந்த சின்சியாரிட்டி தானே அவர் இத்தனை காலம் இத்தனை வருஷம் வரைக்கும் அவரை ஓட வைக்கிறதுங்க காரணம் அதுதான். அதை நீங்கள் மறக்கவே முடியாது. அது கமல் சார்ட்டும் இருக்குது, அதனால தான் அவங்க இருக்கிறாங்க இல்லையா? இல்லைன்னா அவங்க இத்தனை காலம் இவங்க 2 பேரும் இத்தனை காலம் இந்த இடத்துல கோல் வச்சுட்டு இருக்கவே முடியாது. அது முதல்ல தொழிலுக்கு சின்சியர். அவங்களோட தனிப்பட்ட விருப்பங்கள், தனிப்பட்ட செயல்பாடுகள் எல்லாம் ஷூட்டிங் அப்புறமா தான் இல்லை. ஷூட்டிங்கை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி எந்த வேலையும் செய்யறதில்லை. தொழிலில் போல சின்சியராக இருந்துரும். நமக்கு பர்சனல் டைமிங் இருக்குது, பர்சனல் விருப்பங்கள் இருக்குது, என்ன வேணால் பண்ணலாம், நம்ம விருப்பம் அது. அதெல்லாம் ஷூட்டிங் முடிச்சுட்டு வச்சுக்கோங்க. அந்த ஒரு தெளிவு இருக்குல்ல, அதை பேலன்ஸ் பண்ணுறது ஒன்று இருக்குல்ல. அப்போ அவங்க என்ன அப்படியே எங்கேயும் வெளியே போகாமல் எங்கேயும் அப்படியே ஷூட்டிங் வீடுனா இருப்பாங்க? நோ, எதுவாக இருந்தாலும் ஷூட்டிங் முடிச்சுட்டு தான். படத்தை பாதிக்காத மாதிரி அவங்க அதை பேலன்ஸ் பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுதான் முக்கியமான காரணம். இன்னொன்று நீங்கள் கேட்டீங்க அந்த ஸ்டைலு, அது அவருக்கு அதுக்கெல்லாம் அவர் மெனக்கட்டுறது ஒன்று. ஒரு படத்தை புதுசாக பண்ணணுங்கிறது அவர் க்ரியேட்டிவாக ஒன்று யோசிக்கிறாரு. அந்த க்ரியேட்டிவிட்டி இருக்குங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அதுக்கு இயல்பாகவே அவர்கிட்ட இருக்கு, இன்பில்டாகவே இருக்கு உள்ள. ஆமாம். இப்போ நீங்கள் ஸ்டைல் பண்ண ஒன்று பண்ணீங்கன்னா, ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஒன்று பண்ணீங்கன்னா என்ன ரஜினிகாந்த் நினைப்பான்னு கேட்பான் நம்ம ஊரில். கரெக்டா? நீங்கள் ஸ்டைலாக இப்படி திரும்ப இப்படி பண்ணீங்க அப்படின்னா அப்படின்னு இருக்காங்கல்ல. ஸோ அது ஏன் அப்படின்னா அவர் ஸ்டைல் பண்ணது அவரோட இயல்பே அப்படி தான். அவர் திரும்பவே கேஷுவலாக தான் திரும்ப கையை வைக்கும்போது அது ஒரு ஸ்டைலாக தான் இருக்கும். இயல்பே அவர் ஒரு ஸ்டைலிஷான ஆள், புரியுதா? ஸோ அது ஒரு முக்கியமான ரீசன். வலிந்து திணிக்கிறது இல்லை, அவர்கிட்ட இயல்பாக இருக்கிற விஷயத்த இன்னும் மெருகேற்றுறாரு ஒவ்வொரு படத்துக்காக. ஓகே, இயல்பாக நம்மகிட்ட ஒன்று இருக்குது, அப்போ இந்த படத்தை என்ன ஸ்டைல் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒன்று பண்ணுறது இருக்குல்ல, அதுவுமே ஒரு சின்சியாரிட்டி தானே. அண்ட் நெல்சன் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்லேயே வந்து பாலையாவை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொல்லிட்டு இருந்தாரு. அது நிகழ்த்த முடியல அப்படின்னாரு. ஆனால் இப்போ எல்லாமே ஃபேன்ஸ் எல்லாம் சொன்னாங்கன்னா பாலையோட கேமியோலாம் எல்லாம் இருக்கும் போல பார்ட் 2ல. அப்போ ஒரே படத்தில் வந்து எத்தனை பேர் பறக்கூட போகிறாங்கன்னு தெரியலையே இப்படின்லாம் சொல்கிறாங்கன்னா, இதெல்லாம் எப்படின்னா லைக் ஒரு படமாக பார்க்கும்போது மல்டி ஸ்டாரர் ஃபிலிம் எல்லாருமே எல்லா ஃபேன்ஸுமே தீனி போடுற அளவு கண்டென்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாலையா படம்லாம் ஆக்சுவலி தான், பாலையா சாரோட படம் நம்ம ஊரில் எத்தனை படம் பார்த்துருப்பாங்கிறது கொஸ்டின் மார்க் தான். ஆனால் இந்த சோஷியல் மீடியா வந்ததுக்கப்புறம் அவர் நமக்கு ஒரு கொண்டாட்டத்திற்குரிய நபராக மாறிட்டார். அவரோட பழைய கட்ஸ் எல்லாம் பார்த்து என்னையா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, லாரியை கைப்பிடிச்சி தூக்குறது இப்படியெல்லாம் பார்க்குறது கொண்டாட்டமாக இருக்குல்ல. நீங்கள் அதில் இருக்க லாஜிக்கு எல்லாத்தையும் மீறி இப்போ ஜெயிலர் படத்தில் அவர் வந்து ஒரு சீன் அவரை வந்து சும்மா வர முடியாது. அவர் வந்தால் இந்த மாதிரி ஒரு பில்டப் சீன் அவர் கொடுக்கணும். கரெக்ட், ஆமாம். கொடுத்தா தான் அது ஒர்த்து. அவர் வந்து டப்புன்னு ஒரு பைக் அப்படி தூக்கி சுற்றி விட்டு ஒரு லாரியை பிடிச்சி தள்ளி விட்டு ஒரு கன் எடுத்து ஒரு ஷூட் எல்லாம் பண்ணி ஒரு 50 பேரை போட்டு தள்ளிட்டு ஒன்று போறான்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் தேட்டரில் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. பயங்கரமாக நம்மளால் என்ஜாய் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அது அவங்களுக்கான இமேஜ். ஒருத்தர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு வேலையை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு, அதுக்கு ஒரு ஃபாலோவர்ஸும் இருக்கிறாங்க அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அது சரியா தப்பாங்கிறது வேற டிஸ்கஷன், ஓகேவா? ரசனை சார்ந்து பேசும்பொழுதும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளோட ரசனை நல்ல படங்கள் அப்படிங்கிற கட்டத்துக்கு போகும்போது அது வேற டிஸ்கஷனாக வரும், அதை விட்டுருவோம். பட் அவங்க யூனிக்காக ஒன்று பண்ணுறாங்க, அதை ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணுறான் அப்படிங்கிறது அதுக்கான கிரெடிட் நம்ம கொடுத்து தான் ஆகணும். ஸோ அப்படி ஒரு இமேஜ் இருக்கக்கூடிய ஒரு ஆள் இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு சம்பவத்தை ஒரு படத்தை ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் வந்து ஒரு சம்பவத்தை பண்ணால் ஆப்வியஸ் நம்ம என்ஜாய் பண்ண தான் போகிறோம் இல்லையா? இப்போ நீங்கள் வேற இப்போ ஜெயிலர் 2ல வேற என்ன எதிர்பார்க்க போறீங்க? யூசுவலாக அப்படி தான் இருக்க போகுது. நீங்கள் ஜெயிலர் 2ங்கிறது இன்னும் ஓகே, அதில் என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அந்த மசாலாவை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுறது தான் நடக்கும் இல்லையா? என்னெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சோ அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடணும், எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகலையோ அதை குறைக்கணும். அங்கே ஆப்வியஸ்லி அவருக்கு தெரியும், ரஜி சாருக்கும் தெரியும், நெல்சனுக்கும் தெரியும் எங்கெல்லாம் லேக் இருந்துச்சுன்னு. ஸோ அந்த ப்ராப்ளம் இந்த படத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக மெனக்கிடுவாங்க கண்டிப்பாக. இல்லைன்னா ஜெயிலர் 2 நடந்திருக்காது. ஸ்கிரிப்ட்லேயே அந்த இருந்த லேக் அந்த ஸ்லோனஸில் இருக்கக்கூடாது, அதெல்லாம் கொஞ்சம் வேகமாக மாற்றணுங்கிற ஒன்று நடந்திருக்கு பெரிய. அதனால இவ்வளோ டைம் எடுத்திருக்காங்க. ஆப்வியஸ்லி ஒரு ஒர்க் நடந்திருக்கும். ஸோ அந்த லேக் இதில் இருக்காது நம்புறேன். ஜெயிலர் 2 வந்து ஜெயிலர் 1ஓட பெட்டராக இருக்குன்னு நம்புறேன் நான். ஆமாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அந்த கிரீடம் வச்சு எப்படி இப்போ வரைக்கும் நம்மளுக்கு நீங்க சொல்ற மாதிரி இது அந்த கிரீடம் பார்ட் வச்சே நம்மளை வந்து நகர்த்தி கொண்டு வந்து இல்லை. அது என்னன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல அவர் பெரிய ரவுடியா வராரு, இது அவரே போய் முடிச்சிட்டாப்ல, அவரே போய் போட்டு தள்ளுறது போயிட்டாப்ல. அதுக்கப்புறம் உன் பையனை நான் கடத்த வச்சிருக்கிறேன், நீ இப்போ இதை எடுத்துட்டு வந்தா தான் தருவேன்ட்டு அதுக்காக இவர் ஓடுறது இருக்குல்ல. இவ்வளவு பெரிய வில்லனை போய் பிடிச்சவருக்கு பையனை கொண்டு வர தெரியாதா? கரெக்டா இல்லையா? கேள்விக்குறியா இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வில்லனோட இமேஜ் முடிஞ்சது, அதுக்கப்புறம் அவர் டம்மி தான். ஆனா டம்மியான ஒரு வில்லன் சொல்றதை கேட்டு இவர் எங்கெங்கே போறாருங்கிறது ஒன்று இருக்குல்ல. ஸோ அந்த லாஜிக்ல ஒரு பிரச்சனை இருந்தது. அது ஒரு மாதிரி கன்வின்சிங்கா இல்லை ஒன்று. இன்னொன்று ஸ்லோவா இருந்துச்சு, ரொம்ப என்கேஜிங்கா சீன் பை சீன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இல்லை செகண்ட் ஹாஃப் எஸ்பெஷலி. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. ஸோ இதெல்லாத்தையும் இதில் சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதை இன்னும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சீக்வன்ஸாக விஷயங்களை வைப்பாங்க ஒன்று. இன்னொரு பக்கம் நீங்கள் கேட்ட மாதிரி எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆச்சா அதில் வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் போட்டு ஏற்றுட்டு ஒரு மாதிரி தேட்டரில் ஒரு பெரிய கொண்டாட்டமான படமாக தான் ஜெயிலர் 2 இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ஜெயிலர் 2 வந்து கண்டிப்பாக ஜெயிலர் 1 எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு சொன்னேன். பட் ஜெயிலர் 2 ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சிறப்புனா உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி.
படம் வரும்போது நம்ம பேசுவோம். கண்டிப்பா பேசுவோம். Thank you. One step solution for your travel needs. Make your fun holidays. See the world, feel the smile. ரெட் ஜெயின் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கத்தில் ஜெயம் ரவி நித்யாமேனன் நடிக்கும் காதலிக்க நேரமில்லை வெற்றி நடை போடுகிறது. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.